ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை தாங்க பெய்யுது. நேற்றுக்கும் மழை தான். இன்றைக்கி காலையிலையும் சிலுசிலுன்னு சாரல் தான் இருக்குது. ஆனால் வெயில் மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோறு வந்து பொங்கிட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு கல்லுப்பு போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, நான் தேங்காய் இருக்கும்னு நினச்சேன். தேங்காய் இல்லை. சரி, தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரும்பாலும் நம்மளோட சமையலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒரு சமையல் வந்து பண்ணிடுவேன். இது இருந்தால் தான் சமைக்க முடியும், இது இல்லைன்னா சமைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அப்படிப்பட்ட இடம். நினச்சதை டக்குன்னு நம்ம வாங்க முடியாது. அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். வதக்கி எடுத்துட்டு வெந்தயம், கடுகு இதெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு, அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக உரித்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இந்த மழை நேரம் குளிர் நேரத்தில் பூண்டு வந்து நாங்கள் அதிகமாக சேர்ப்போம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளியை இதில் நறுக்கி போட்டுட்டு கல் உப்பும் போட்டு வதக்கணுங்க. இதுக்கு ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வச்சு தான் புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சின்ன சீரகம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி, அது கூடவே ஒரே ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கிரேவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பின்ன புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, புளிக்குழம்பு பொடி இதெல்லாம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு காயப்பொடி லைட்டாக சேர்த்துருக்கேன். காயப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கிரேவியும் இதோடு ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கும்போது மல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாயிருங்க. என்னன்னே தெரிலங்க, 2-3 நாளாகவே மனசுக்கும் சரியில்லை, உடம்புக்கும் சரியில்லை. கடவுளை யார் அதிகமாக தேடுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டமும் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாமளும் உடஞ்சி போகிற சூழ்நிலை வந்துடுது. நான் எப்போல்லாம் உடஞ்சி போகிறேனோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிகிட்டே இருப்பேங்க. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.